இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். இந்த உலகத்தில், இந்த பூமியிலே இறைவனால், படைத்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. முதல் ஒரு விஷயம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல விளங்கி. நாம் முஸ்லீமாக இன்னைக்கு இருக்கிறோம்னா கலிமா தய்யிபாவை சொல்லி கலிமாவை ஏற்று, நாவால் ஏற்று, மனதால் அதை உள்வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட, மற்ற மனிதர்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதே பெரிய ஒரு சிறப்பு. நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, அதன் வழியாக நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எளிதான முறையில் நம்ம நினைச்சிட்டோம். இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்த அந்த அருமையை நாம் இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அதை சரியான முறையில் புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சொல்லி பார்த்தாக்கா ரொம்ப குறைவான ஒரு பலகீனமான ஒரு நிலையில தான் நம்ம இருந்துருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதை சிறப்பாக நினைத்து, அது சிறந்ததாக நினைத்து பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்குறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்ப பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் ஒருவர் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அம்மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமுடைய வாழ்வியல், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதிதாக இந்த உலகத்துடைய அனாச்சாரங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத கலாச்சாரங்களை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயமே பார்த்து என்ன செய்யுது, இது நல்லா தானே இருக்குது என்கின்ற அடிப்படையில் அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்க்கலாம். சாதாரணமாக குடும்ப வாழ்க்கை எடுத்து கொடுங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? எப்படி நீ மணப்பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும், எப்படி மணமகனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வரையறையை நமக்கு வகுத்து, இப்படி தான் நீங்கள் வாழணும், உங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவான முறையில் குறிப்பிட்டு காமிக்கிறான். மன வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகின்ற அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. நீ சாதாரணமாக எடுத்துங்க, சர்வசாதாரணமான முறையில் விவாகரத்து என்கின்ற பேச்சு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அதிகமாக உலாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கணவன் மனைவி வாழ்க்கையில் திருப்தி இல்லை, 3 மாதம் 4 மாதம் திருமணமான உடனே என்ன செய்யுது, டிவோர்ஸ், விவாகரத்து, பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய வாழ்வியல், அந்த நெறிமுறை, அந்த பெண்ணாக இருக்கட்டும் அந்த ஆணாக இருக்கட்டும், அவர்கள் சரியான முறையில் அதை செய்யல, கடைபிடிக்கவில்லை. உலகத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறாங்க. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது, திருமணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் எவரெல்லாம் நம்ம டாப் போஸ்ட்ல இருக்கிறாங்களோ, எந்த பவர்ல இந்த உலகத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தனைகள், இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குது, லிவிங் டுகெதர் என்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். இதை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்கு. நீயும் கல்யாணம் பண்ணவானா, நானும் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா என்ன செய்யலாம், ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு திரையுலக பல பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், ஆன்மீக பிரபலங்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதை நோக்கி இந்த உலகத்தை என்ன செய்றாங்க, இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுடைய மனநிலை எப்படியாவது திருமண வாழ்க்கையை விட்டு என்ன செய்யலாம், விலகி போகக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. திருமணம் என்று சொன்னாலே பிரச்சனை, திருமணம் என்று சொன்னாலே ஒரு கஷ்டம், எதுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு போய் புள்ள குழந்தை என்கின்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்கின்ற அடிப்படையில் மனிதனுடைய மனநிலையை மூளை செலவி செய்து யூத நசாராக்களுடைய ஒரு சூழ்ச்சியாகத்தான் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களும் என்ன செய்யறாங்க, அதற்கு அடிமையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, திருமண வாழ்க்கை என்பது கட்டாயம் உங்களுக்கு கடமை. கட்டாயமா திருமணம் என்பது உங்களுக்கு கட்டாயம். திருமணம் பண்ணி தான் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள்ல சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்வேன், தொழுது கொண்டே இருக்க போறேன். சில சஹாபாக்கள் நோன்பு நோட்டு கொண்டே இருக்க போறேன், இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்கின்ற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுகளில் இந்த வார்த்தை உழுவு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன பாருங்க, நான் தொழுகிறேன், தொழுகையை விட்டுடுறேன், நோன்பு நோக்கிறேன், நோன்பை விட்டுடுறேன் சில நேரங்கள்ல. அப்ப எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றுகிறேன், குடும்ப வாழ்க்கையிலேயே நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, எவர் ஒருவர் அன்னிகாஹு மின் சுன்னா ஃபமன் ரஹிப அன் சுன்னா ஃபலைஸ மின்னா, எவர் ஒருவர் திருமண வாழ்க்கையை புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய. அப்ப திருமண வாழ்க்கை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் இந்த பிரச்சனை நம்முடைய சமுதாயத்தில் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம என்ன செய்யறாங்க, பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செய்யறாங்க, அந்த கணவன் மனைவியுடைய வாழ்வு சென்று விடுகிறது. காரணம் என்ன, இஸ்லாம் ஆரம்பத்திலே ஒரு வழிவகையை கற்றுத்தருது. கணவனை நீங்க தேர்வு செய்யறதா இருந்தா இந்த அடிப்படையில் நீங்க தேர்வு செய்யுங்க, மனைவியை தேர்வு செய்யறதா இருந்தா இந்த அடிப்படையில் நீங்க தேர்வு செய்யுங்க. அதை நம்ம என்ன செய்யறது, அதை தவற விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண் எதற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார், அழகுக்காக வேண்டி, பாரம்பரியத்திற்காக வேண்டி, செல்வத்திற்காக வேண்டி. இறுதியா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஃபதுஃபரு பிதாத்திந்தி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அழகா இருக்கிறா அப்படின்னா அந்த அழகு இன்னைக்கு இருக்கும், உள்ள பெத்துட்டா அழகு குறைஞ்சு போயிடும். பொருளாதாரத்துல செல்வத்துல செழிப்பா இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்துல நஷ்டம் ஏற்பட்டா ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. குடும்ப பாரம்பரியம், அந்த குடும்பத்துல யாராவது தவறு செஞ்சுட்டா குடும்ப பாரம்பரியமும் போயிடும். அப்ப ஃபதுஃபரு பிதாத்திந்தி, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கிறாளா, அதே மாதிரி மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணாக இருக்கிறானா, அவன் அழகா இருக்கிறானா, பொருளாதாரத்துல வலிமையா இருக்கிறானா, பாரம்பரியத்துல சிறப்பாக இருக்கின்றானா என்கின்றதெல்லாம் பார்க்காதீங்க. மார்க்கம் இருக்கிறதா, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறானா, ஐவேளை தொழக்கூடியவனாக இருக்கின்றானா. பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விதத்தை இஸ்லாம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி தான் ஆணையும் தேர்வு செய்யக்கூடிய விதத்தை சொல்லுது. அப்ப என்ன செய்யுது, நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு ஆணுடைய பொருளாதாரத்தை பார்க்கிறோம், பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய பாரம்பரியத்தை பார்க்கிறோம், அழகை பார்க்கிறோம். இதை நோக்கி தான் என்ன செய்யப்படுது, திருமணங்கள் நகர்த்தப்படுகிறது. அப்போ இந்த அவன் எண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அது இல்லாமல் போன பிறகு அந்த வாழ்க்கையில் அவனுக்கு திருப்தி இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப மார்க்கம் என்கின்ற ஒரு விஷயம் அந்த ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வுல எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் தான் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. விவாகரத்து என்கின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் அளவுகோல் கொடுக்குது. உங்களுக்கு பிரச்சனை, உங்களால வாழ முடியல அப்படிங்கும் போது ஆணாக இருந்தால் தலாக்குடைய சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது, பெண்ணாக இருந்தால் குலாவுடைய சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கு அளவுகோல் வகிக்கும். உடனே என்ன செய்யல, தீர்வு சொல்லல. தலாக்குடைய விஷயத்துல கூட 3 தலாக் எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இப்போ இந்த ஒரு தலாக்குக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை சேர்ந்து வாழலாம். அல்லது அதற்கு பிறகும் உங்களுக்கு சரியான முறையில மன ஒப்பலையா நீங்க பிரிந்து வாழலாம். 3 முறை ஒரு வாய்ப்பு கொடுக்குது. யாருக்கு? ஆணுக்கு. பெண்ணை பொறுத்தவரையில ஒரே ஒரு முறை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவரிடத்திலிருந்து எனக்கு சின்ன விவாகரத்து வேணும் அப்படிங்கிறாங்க, குலா விடுறேங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் சிறந்த கணவர் தான், பொருளாதாரத்தில் இருக்கிறார், இருந்தாலும் இவரோடு என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் நான் வழி தவறி போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதனால என்ன செய்யுங்க, எனக்கு விவாகரத்து பெற்றுக் கொடுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு அவர் உங்களுக்கு பகரமாக கொடுத்த இந்த மஹர் தொகையை நீங்க திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க.
உடனே என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பெற்று அவரிடத்திலே கொடுத்து அந்த என்ன செய்யறாங்க, அந்த குலாவுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்க. அப்ப எதனால இஸ்லாத்தை பொறுத்த வரையில எல்லா சட்ட திட்டங்களையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளை அவன் சந்திப்பான், அதற்கு தீர்வு என்ன என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு தீர்வு என்பது வேறு மற்ற மாற்று மத சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை வைத்து இன்றைக்கு பலர் என்ன செய்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். அதை நினைச்சு என்ன செய்றாங்க, இப்படிதான் வாழணும், அவர்களுடைய வாழ்வை தன்னோட வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க வாழ்றாங்களே, இவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் வாழ்வோமே அப்படி என்கின்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை என்ன செய்றாங்க, ஒத்து பார்க்கின்ற காரணத்தினால வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் போயிடும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் முறையை பாருங்க. குடும்ப வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. மனைவிமார்களோடு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது, குழந்தைகளோடு எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பாசமாக இருந்தார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம அந்த விஷயத்தை என்ன செய்யறோம், தவற விட்டுட்டோம். இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா என்னைக்கு நம்மளை ஆக்கிரமிச்சிச்சோ, என்னைக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல நாம மூழ்கி போனோமோ அன்றிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை முறையே மாறி போச்சு. எல்லா விஷயத்திலும் கவன சிதறல்கள் நமக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. நம்ம சொல்லுவோம், போன்ல நான் குரானுடைய வசனங்களை கூட நான் போன்ல ஓதுறேன். நம்ம பார்க்கிறோம், எத்தனை நேரம் நீங்க குரானுக்காண்டி உபயோகிப்பீங்க, எவ்வளவு சில மணி நேரங்களை நம்ம மார்க்க விஷயத்திற்காக வேண்டிய அந்த போன்ல நம்ம உபயோகிக்கிறோம். மற்ற நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்ம அடிமையா போயிட்டோம். சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஃபேஸ்புக் இல்லாம என்னால இருக்க முடியாது, யூடியூப் இல்லாம என்னால இருக்க முடியாது, இன்ஸ்டாகிராம் இல்லாம என்னால இருக்க முடியாது, வாட்ஸ்அப்ல இல்லாம இருக்க முடியாது. மனநோயாளியாக நம்ம போயிட்டோம். நமக்கு தெரியல எந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருக்கிறோம்னு சொன்னாக்கா, குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விளையாட்டு விஷயத்துல கேம்ல இன்ட்ரெஸ்ட், எல்லா விதமான கேமும் இன்னைக்கு இந்த போன்ல இருக்கு. பிள்ளைய நம்மளை புள்ள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யறது, போனை கையில கொடுத்துருவோம். எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைய வளர்க்கிற முறை எப்படி படிச்சு தெரியுமா? இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்கலன்னு சொன்னாக்கா ஆரம்ப காலத்துல நிச்சயம் கண்டிப்போம், தண்டிப்போம். இன்னைக்கு ஒரே வழி என்ன, போனை கையில கொடுத்துறோம், முடிஞ்சு போச்சு, பிரச்சனை கிடையாது. அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறான், போனை கையில கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கின்றது என்று நினைக்கணும். ஆனா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, பின்விளைவுகளை இன்னைக்கு நீங்க உணர மாட்டீங்க. சில நாட்கள், சில ஆண்டுகள் கழித்து உங்களுடைய பிள்ளையுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். மனத்தத்துவ நிபுணரை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில நோக்கி போயிட்டு இருக்குது. கனவுல கூட, தூக்கத்துல கூட அவன் என்ன செய்யறான், அதுல மூழ்கி கிடக்கிறான். அந்த பையன் ஒரு குழந்தையாக இருந்தால் அதே சிந்தனை, அந்த கேம்ல இருக்கக்கூடிய சிந்தனை. அப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இதை உற்பத்தி செஞ்ச நாடு யாருன்னு தெரிஞ்சா நம்ம ஆச்சரியப்படுவோம். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள் இதை எல்லாத்தையும் உற்பத்தி செய்தது ஒரே ஒரு நாடு தான். அதுக்கு தொடர்புள்ள நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, இதை உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டுல தடை, கேம் விளையாடுறதுக்கு அந்த நாட்டுல தடை, சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த நாட்டில் தடை. ஆனா அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, உலகம் முழுவதும் இந்த கேமை என்ன செய்யறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாருன்னா இஸ்ரேல் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பப்ஜி கேமா இருக்கணும், நிறைய விஷயங்கள் எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி இந்த சமுதாயம் சிறார்கள் ஆரம்பத்திலிருந்து அவங்க வளர்ந்து வரும் பொழுது மக்துப் மதரசா என்கின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு நம்மள்ட்ட. அதுல காலையில பிள்ளைங்க போய் ஓதிட்டு வருவாங்க, மாலையில ஸ்கூலு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓத போவாங்க. இதெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டு இளைய சமுதாயத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டும் அன்பானவர்களே. எதிர்காலம் உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல. நாம சிறுவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவனுடைய வாழ்வியல் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய மகன்களையும் மகள்களையும் நினைச்சு நம்ம சொல்றோம் பூரிப்படையும். சரிங்களா, இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறான், அட்வான்ஸா இருக்க வேண்டியதுதான். ஆனா அவனுடைய சிந்தனை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அவன் என்ன பண்றான்னு சொன்னாக்க அவனுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு டெக்னாலஜி ரீதியாக அவனுடைய வாழ்க்கை முன்னேற்ற தரத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னா அது வேற ஒரு பக்கம்.
ஆனா இந்த ஒரு சோசியல் மீடியாவின் காரணமாக, இந்த பொழுதுபோக்கின் அம்சங்களின் காரணமாக நம்முடைய இளைய சமுதாயம் மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய மகன், அவருடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலே இந்த கேம்லையும் அதிகமான முறையில் அவர் அதிலேயே இருந்ததின் காரணமாக மனநல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 6 வருட காலமாக என்ன செய்யறாங்க, மன தத்துவ நிபுணர்கிட்ட போயிட்டு வராங்க. இன்னும் சரியாக குழந்தையிலிருந்தே அதே சிந்தனையில இருந்ததின் காரணமாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம தான் விழிப்போடு இருக்கு. நம்முடைய சமுதாயத்தை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவது என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. தஸ்பீஹ்கள் இல்லாமல் நம்ம இடத்துல போயிடுச்சு. நன்மையான காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்திலிருந்து குறைந்து போய்விட்டது. நம்ம குழந்தைகள்கிட்ட நாம சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் நம்ம இடத்துல குறைஞ்சு போச்சு. ஏன் என்று சொன்னால் நம்மளே அந்த உபதேசத்தை என்ன செய்யறதில்லை, பின்பற்றவில்லை. நாமே நம்முடைய வாழ்வியலை மாத்திக்கிட்டோம். இந்த உலகம் எவ்வளவு ஸ்டைலா போயிட்டு இருக்குதோ, இந்த உலகம் எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதோ அதை நோக்கி நாமளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் காட்டி இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு தள்ளி விட்டாச்சு எல்லாத்தையும். அப்ப இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாம தான் உணர போறோம் நாளைக்கு. ஏன் மகன் தந்தைக்கு மரியாதை செலுத்த மாட்டேங்கிறார், தாயுடைய பேச்ச மகன் கேட்க மாட்டாங்க, பார்க்கிறோமா இல்லையா? அந்த உறவியல் ரீதியான பிரச்சனைகள் எப்ப ஏற்படும், வளர வளரதான் உங்களுக்கு புரியும். அவங்க உங்க பேச்சு கேட்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க, உங்களுடைய பேச்சுக்கு மேல் அவர்களுடைய பேச்சாக இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அப்ப அவர்கள் ஒரு உலகத்தை நோக்கி தனியான ஒரு சிந்தனையை இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இதை தான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்வியலை இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒப்பிட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. தாயும் தந்தையும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சந்ததி சிறப்பான முறையில் இருக்கும், அவங்களுடைய வாழ்வியல் நெறிமுறை சிறப்பான முறையில் இருக்கும். இஸ்லாத்தை விட்டு வேறு ஒரு சிந்தனையை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு தீர்வே கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தீர்வு இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கு. அவர் சிறுவராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் அவர் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் அவர் இருந்தாலும் சரி, அதற்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தான். அப்போ இன்னைக்கு நாம என்ன ஆகிறோம், நிம்மதியா நம்ம தூங்க முடியுதா? இரவு நேரத்திலேயே நம்ம தூங்குறது கிடையாது. பல பேர் இன்னைக்கு பகல் நேரங்களில் தூங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோமா இல்லையா? இரவு முழுவதும் என்ன செய்யறது, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி பல பேருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இதனால உடல் ரீதியான பாதிப்புகள் பல பேருக்கு, சுகரு, பிபி, பிரஷரு, பலவிதமான உடல் நோய்கள். கண் பார்வை 40 வயசுக்கு மேல சரியா தெரிய மாட்டேங்குது. 35 வயசு தாண்டினால கண் பார்வையில பாதிப்பு ஏற்படும். 60 வயசை கடந்து கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்ட காலம் போய் இன்னைக்கு என்ன